தவமே ஜெயம் நேயர்களுக்கு வணக்கம். அமர்ந்திருப்பவனும் உண்மையல்ல, வந்திருப்பவனும் உண்மையல்ல, நித்திய பிரம்மம் தான் உண்மை. உணர்ந்து கொள்ளுங்கள். பிரம்மமே அனைத்திலும் புகுந்து விளையாடி வருகிறது. நாம் எல்லாம் பொருள்கள். ஊதுகுழல், மிருதங்கம், ஆலைமணி, உள்ளிருந்து வரும் ஓசை, அதுதான் பிரம்மம். அந்த பிரம்மம் ஒன்றில் புகுந்து வரும்போது நீ ஞானியாய், ஒளியாய், மகானாய், மனிதரில் இருந்து நீ உயர்த்தப்படுகிறாய். பரிணாமம் நடக்கிறது. இறைவன் மலத்தை கூட விட்டு வைப்பதில்லை. அதையும் கொண்டு போகிற ஒரு ஜீவனை படைக்கிறார். அந்த வண்டின் பெயர் மலம் உருட்டி, பீ உருட்டி வண்டின்னு சொல்லுவோம் என்று கூறுவார்கள். அது மலத்தை எல்லாம் உருட்டி கொண்டு தன் வலையில் சேர்க்கும். இறைவன் மலத்திற்கு கூட ஒரு ஸ்தானத்தை வைத்திருக்கிறான். அதையும் கண்டு முகம் சுளுக்காதீர்கள், அருவருப்பாக பார்க்காதீர்கள். உன் உயர்வுக்கு பாதை அமைதவர்களுக்கு நீ மரியாதை செய்தால் நீ ஒரு காலம் உயர்வடைய மாட்டாய். அவமரியாதை செய்யக்கூடாது. உன் உயர்வுக்கு பாதை அமைத்தவர்களுக்கு நீ அவமரியாதை செய்யக்கூடாது. ஒரு காலம் நீ அவமரியாதை செய்தால் பாவக்குழியில் வீழ்ந்து விடுவாய். பாவக்குழின்னு என்னது? பல யோனிகளில் பிறப்பது தான் பாவக்குழி. அதுதான் பாவக்குழிங்கிறாங்க. பல யோனிகளில் பிறக்கிறோம்ல, அதுதான் பாவக்குழி. பல கோடி பிறப்புகள் அடையணும் பிறகு. அது எதுக்கு நமக்கு அந்த வேலை வேண்டாம். மாணிக்க வாசிக்கார் சொல்கிறார் பாருங்க திருவாசகத்தில், யானே பொய், என் நெஞ்சம் பொய், என் அன்பும் பொய், ஆனால் வினையேன் அழுதால் உன்னை பெறலாமே அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? யானே பொய்ன்னு என்னது? இந்த உடல் உண்மையல்ல, நானே பொய், இந்த உடல் பொய். அப்புறம் யானே பொய், என் நெஞ்சம் பொய். அப்போ உடல் பொய்ன்னா அப்போ என் நெஞ்சம் உன்னை நினைப்பதும் பொய்யாகிறது இல்லை, அதுவும் பொய் தானே. என் அன்பும் பொய், நான் உன் மேலே செலுத்துகின்ற அன்பும் பொய் தான். அப்போ ஆனால் வினையேன் அழுதால் உன்னை பெறலாமேங்கிறார். எப்படி அழுகணும்? ஒரு குழந்தை அடம் பிடிக்கிற மாதிரி, ஒரு பொருள் வேணும்னு அடம் பிடிக்கல, அதான் வேணும் எனக்குன்னு அந்த ஒரு பொருளை நினைத்து எப்படி அந்த குழந்தையை அடம் பிடிக்கிறதோ அதுபோல வினையேன், நான் வினை செய்து இங்கு வந்து விட்டேன், ஆனால் அழுதால் உன்னை பெறலாமே, உன்னை நோக்கி நீ மட்டும் வேணும்னு அழுதால் உன்னை பெறலாமே அப்படின்னு மாணிக்க வாசகர் சொல்றார். தேனே, அடுத்தது தேனே அமுதே கரும்பின் தெளிவே தித்திக்கும் மானே அருளாய் அடியேன் உனை வந்து ஊரும் ஆரோ அப்படிங்கிறார். என்ன அர்த்தம்? இது எல்லாம் அழுதால் பெறலாம். தேனே அமுதே அப்படின்னா அமுத நிலை கண்டு, கரும்பின் தெளிவே கரும்பை போல் மேனியெல்லாம் அமுதம் ஊறிட அந்த தித்திப்பில் என்னை வைப்பாய், உன்னை அடையுமாறு என்று கூறுகிறார். தேனில் உறையும் இனிப்பை போல, கரும்பில் உறையும் இனிப்பை போல பிரம்மத்தில் நாம் இருந்தால் இந்த இனிப்பு சுவையை நாம் அண்ணாக்கில் உணரலாம். ஒருவர் கேது நட்சத்திரத்தில் பிறந்து குருவின் ஸ்தானத்திற்கு தகுதி பெற்றால் அவரிடம் நீங்கள் சென்று முக்திக்கான வழியை அடையலாம். உதாரணம் பக்த மீரா, ஆண்டாள், திலகவதியார். யோகம் கூடாதிருப்பின் அழுகை யோகத்தின் நிலையை எட்டிவிடும். ஒரு வகையில் தன்னை உலகை மறந்த நிலை அந்த காலத்தில். அதனால தான் தாத்தா பாட்டி பேரன் பேத்திகளோடு வாழ்ந்து வந்தார்கள். ஏனென்றால் அவர்களுடன் வாழும்போது அவர்களின் கதிர்வீச்சிலிருந்து இளம் இரத்த அணுக்கள் வயதானவர்களுக்கு உண்டாகுமா. கடைசி காலத்தில் பேரன் பேத்திகளோடு வாழ்வதுதான் பாட்டி தாத்தாக்களுக்கு நோய் உண்டாகாது. சந்தோஷம் புதிய இரத்த அணுக்களை உண்டு பண்ணும். அந்த சந்தோஷம் புதிய இரத்த அணுக்களை உண்டு பண்ணுமா. அதனால தான் தாத்தா பாட்டிகளை நீடூடி வாழலாம், பேரன் பேத்திகளோட கொஞ்சம் குழாமலாம். கடைசி காலத்தில் பேரன் பேத்திகளுடன் வாழ்வதுதான் சந்தோஷம் என்று பொதுப்படையாக கூறினார்கள். ஆனால் இப்பொழுதெல்லாம் தலைகீழாக மாறியிருக்கு. காலத்தின் கோலம் பேரன் பேத்திகளை கண்டு உலகை மறந்திருப்பது இது ஒரு வகையில் யோகம்தான். வாழ்க்கையில் யோகத்தையும் இணைந்தே வைத்திருக்கிறார்கள் நம் முன்னோர்கள். கணவன் மனைவியை மட்டும் யோகம்தான். வாழ்க்கையில் யோகத்தையும் இணைந்தே வைத்திருக்கிறார்கள் நம் முன்னோர்கள். கணவன் மனைவியை மட்டும் நினைத்திருப்பது, மனைவி கணவனை மட்டும் நினைத்திருப்பது, பிள்ளைகள் தாய் தந்தையை மட்டும் நினைத்திருப்பது, இதுவே பின் யோகமாக மாறிவிடுகிறது. அந்த யோகத்தினால் பின் சாபம் கொடுக்கும் அளவுக்கு அவர்களுக்கு சக்தி கிடைக்கிறது. புராணங்களில் பல கதைகள் உண்டு. சாதாரண பெண்களின் சாபம் எப்படி பலிதம் அடைகிறது என்று படித்து பாருங்கள். நாமும் நமது புத்தகங்களை நமது உற்றார் பெற்றார் உறவினர்கள் கொடுத்து படிக்க சொன்னோம். எல்லோரும் மரணமில்லா பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று. யாராவது ஒருவராவது நமக்கு ஃபோன் செய்து புத்தகம் நன்றாக எழுதியிருக்கிறீர்கள், நமது வம்சத்தில் இதுவரை யாரும் செய்ததில்லை, நீங்கள் செய்தது பெரிய மகிழ்ச்சி என்று கூறுவார்கள் என்று எதிர்பார்த்தேன். ஆனால் அவ்வாறு ஒருவர் கூட கூறவில்லை. பெரிய அதிர்ச்சியாக இருந்தது நமக்கு. என்னடா இது, உலகத்தில் யாருமே கூறாத நாம் இவ்வளோ பெரிய விஷயத்தை கொடுக்குறோம், இதை யாரும் ஒரு பொருட்டாக மதிக்கவில்லையே என்று பிறகுதான் புரிந்தது. இவர்கள் எல்லாரும் பொறாமை குணத்தினாலும் வைத்திருச்சினாலும் நாம் கூறினால் இவன் ஏதாவது பெரியலாகி விடுவானோ என்று கீழான பன்றியின் குணத்தை போல
மனத்தை உண்டு வாழும் பிணங்களுக்கு வைகுண்ட வாசல் அறியுமா? அவர்களுக்கு தெரியுமா? தெரியாது. அதன் மதிப்பை தான் உணர்வார்களா? அதுவும் தெரியாது. அதற்கு சாக்கடை தான் சொர்க்க வாசல். வைகுண்ட வாசல் பற்றி அறியாதவர்கள், அங்கு உறையும் தெய்வத்தை அறியாதவர்கள். இயேசுநாதர் கூறியதை இங்கு நினைவில் கொள்ள வேண்டும். இறந்தவனை இறந்தவர்களிடமே விட்டுவிடு அப்படிம்பார். நீ உயிரோடு இருக்கிறாய், நீ என்னோடு பின்னால் வா அப்படிம்பார். ஒரு இடத்துல ஒரு சிஷியரோட அப்பா இறந்து போவார். அப்போ அங்கே அப்பா கூட நான் போயிட்டு வரேன்னு அந்த சிஷியர் சொல்லுவார். இயேசுநாதர் என்ன தெரியுமா சொல்லுவார்? இறந்தவனை, உன் அப்பா இறந்து விட்டார்ல, இறந்தவனை இறந்தவர்களிடமே விட்டு விடு அப்படின்பார். இறந்தவர்களிடம்னு என்ன, சுற்றி வர கூடியிருக்காங்களா, அவங்கெல்லாம் இறந்தவர்களாம். அதனால் இறந்தவர்களிடமே விட்டு விடு, நீ உயிரோடு இருக்கிறாய், நீ என் பின்னால் வா அப்படிங்கிறார். நீ சூட்சும தேகத்தை பெற்றிருக்கிறாய், நீ என் பின்னால் வா அப்படிங்கிறார். அது அர்த்தம் நல்லாயிருக்கும். அது நீ என் பின்னால் வா, இந்த வாசகம் நமக்கும் பொருந்தும். நான் உயிரோடு இருக்கிறேன், நான் அவர் பின்னால் செல்கிறேன். நீங்கள் எல்லோரும் இறந்தவர்கள், இறந்தே போங்கள். நீங்கள் நல்ல அப்பாவை இறந்தீர்கள், உலகத்திற்கு ஒரு நல்ல அப்பா கிடைத்தார். இதை கூறுவதற்கு மனம் வரவில்லை, என்ன செய்வது? விதி கூற வைக்கிறது. நீங்கள் பின்னர் நமது ஜீவசமாதியில் வந்து பரிகாரம் தேடிக்கொள்ளுங்கள். விழிகள் தாஜ்மஹாலை பார்க்கலாம், வாங்க முடியாது. வாசனை மூக்கை நுகரலாம், வாங்க முடியாது. உணவை நாக்கு ருசிக்கலாம், வைத்து கொள்ள முடியாது. அதுபோல நீ எத்தனை யோகங்களையும் சித்துக்களையும் அடைந்தாலும் நீ வைத்து கொள்ள முடியாது. நீ சம்பாதித்த சொத்து பின்னர் பிள்ளைகள் தான் அனுபவிப்பது போல நீ அடைந்த அனைத்து யோகங்களையும் சித்துக்களையும் பிரம்மமே ஆட்கொள்ளும், நீ வைத்து கொள்ள முடியாது. அதனால தான் நீ மற்றவர்களுக்கு சாகசங்களை காட்டி மற்றவர்களையும் மயங்க செய்து நீயும் மயக்கம் கொண்டு வாழ்ந்து மடியாமல் பிரம்மத்தையே பற்றி பிரம்மமாக இருப்பாயாக என்றும் இரவாமல். சித்துக்கள் என்றால் நாம் நினைப்பது, நடப்பது, கனவு காண்பது, படிப்பது, வாய்ச்சொல் பழிப்பது, இவையெல்லாம் சித்துக்கள் தான். நம்மை மயங்க வைத்து காலம் நம்மை புரட்டி போட்டுவிடும். ஏனென்றால் இவையெல்லாம் உன் உடம்பு செய்தது என்று நினைக்க வைத்துவிடும். எந்த உடலும் எதுவும் செய்வதில்லை, பிரம்மம்தான் உட்புகுந்து அனைத்தையும் கூட்டி வைக்கிறது. அதை நாம் என்று எண்ணக்கூடாது, அதன் மேல் கவனம் செலுத்தாமல் பிரம்மத்திலேயே நிற்க வேண்டும். அதையே பகவத்கீதை கிருஷ்ணன் கூறுகிறார், எல்லா கர்ம பலத்தையும் விட்டுவிட்டு என்னையே சரண் புகுவாய் என்று. யோகத்துக்கு ஒரு பலன் உண்டு தானே, அந்த பலன்களை நீ நம்மால் வந்தது என்று எண்ணக்கூடாது. பழத்தை பழுக்க வைப்பது மரம் இல்லை, கனி முதிர்ந்து விட்டால் பழுத்து விடும். அதுபோல் நாமும் எண்ணங்களினால் முதிர்த்து விட்டால் பழுத்து விடுவோம். வணக்கம்.